சரி, ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் மீண்டுமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இன்னும் அதிகமாக முடிந்த அளவிற்கு வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக ரொம்ப அதிகமாகலாம் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நம்ம யோசிக்க போகிறோம். காலத்தின் அருமையை உணர்ந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். நம்ம எடுத்திருக்கிற இந்த ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிற புஸ்தகம் கொலோசியர் நிருபம். கொலோசியர் நிருபம் அதை தான் நம்ம பேஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். கொலோசியர் நிருபம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொலோசியர் நிருபம் அந்த நாட்களில் கொலோசிய சபை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தது. பலவிதமான போராட்டங்கள். அது மிகப்பெரிய போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத புரட்டு. கிறிஸ்துவுக்குள்ள தேறி இருக்க வேண்டிய ஒரு திருச்சபையானது தடுமாறினது. பவுல் அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு எழுத வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால தான் பரிசுத்த பவுலடியார் அன்னைக்கு இந்த கொலோசியர் நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அதை முழுசாக நம்ம படிக்க போல, நான் சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை மட்டும் நான் அவங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். அதன் மைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ள பரிபூரணம் உள்ளவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 2, 9, 10. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் என்ன செய்றீங்க, இருக்கிறீர்கள். நம்மளை பற்றி அவர் சொல்றார், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, பரிபூரணமாக இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க, பரிபூரணமாக என்ன செய்றீங்க, இருக்கிறீர்கள். அது எப்படி இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, நல்லா கவனி. இப்போ ரெண்டுமே எம்டி பாட்டு, ரெண்டுமே எப்படி இருக்குது, எம்டி. இப்போ அவர் சொல்றாரு, நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமா, நாம் நிறைவாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்னா இப்படி இருந்தோம், வெறும் பானை. என்ன பானை, வெறும் பானை. அதுவும் ஓட்டப்பானை. என்ன பானை, ஓட்டப்பானை. இல்லை தண்ணியும் ஊற்ற முடியாது, ஒன்றையும் வைக்க முடியாது. அதுதான் நம்முடைய கண்டிஷன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் நான் எப்படி இருந்தாலும் இப்படி தான் இருந்தோம். நம்ம கண்டிஷன் இதுதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பரிபூரணம் உள்ளவனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, பரிபூரணம், ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கிறான். த ஃபுல்னஸ் ஆஃப் காட். த ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவோம். ஃபுல்னஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அவருடைய நிறைவு, அவருடைய பரிபூரண நிறைவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பும் வரும். நம்மளை பார்த்து இப்படிலாம் எழுதி வச்சிருக்காரே அப்படின்னு தோணும். அப்படி தோணுதா? நான் அடிக்கடி செய்தி கொடுக்க போகும்போதுலாம் சில இடங்கள் நம்மளை நம்பி கூப்பிடுவாங்க. எங்கேயாவது செய்தியை கேட்டிருப்பாங்க, அண்ணே வாங்கன்னு கூப்பிட்ருவாங்க, நம்மளும் போயிடுவோம். அங்கே போய் நிற்கும் போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் ஏதாவது முன்னால் பேசுவார்ல இருந்திருக்க யாராவது ஊழியக்காரங்க பேசுவாங்க. அவங்க பேசும்போது நமக்கு உள்ளே பக்குன்னு அடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு ஞானமாக பேசக்கூடிய மக்கள் மத்தியில் நம்ம என்னத்தை போய் பேசணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைவாக என்ன செய்யலை, இல்லை. இந்த புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள்ளே இன்னும் அந்த நிறைவை நம்ம என்ன செய்யலை, ஃபீல் பண்ணலை. டிட்ன்ட் ஃபீல். அதான் உண்மை. நம்ம என்ன செய்யலை, அதை உணரவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது 100க்கு 100 உண்மை. வேதாகமம் சொல்லுகிற வார்த்தை 100க்கு 100 உண்மை. இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ ட்ரூத். வேதம் சொல்லுது, அது சத்திய வேதாகமம். என்ன வேதாகமம்? சத்திய வேதாகமம். இந்த வேதாகமத்து பேர் சத்திய வேதாகமம். இது சொல்லுவது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100
உண்மை. அது சொல்லுது நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். இருப்பீங்களா, இருக்கிறீர்களா? நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே பேசி பேசி பழகிட்டோம். எப்படி பழகிட்டோம்னா, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், இப்படியே சொல்லி பழகிட்டோம். வேதாகமம் கர்த்தர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது, எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்னு சொல்லுது. ஆனால் we don't accept. என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். that's the problem. அநேகர் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேத வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அடிக்கடி போகிற இடத்துலலாம் சொல்லுவேன், எந்த ஒரு தேவனுடைய மனுஷன் ஆனால்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அவன் இன்னும் எங்கே வரல, கிறிஸ்துவுக்குள்ள வரவில்லை என்று பொருள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆனால்ங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்துகிறார்களோ அவங்க எங்கே இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறாங்க. ஏன்னா வேத வசனங்கள்லாம் எப்படி தான் இருக்குது? கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் தான் இருக்கிறது. அது அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது. நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்னா பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உலகம் பார்க்கறது உங்களுக்கு வேறு மாதிரி பார்க்கும். இவன் 8ஆப்பு படித்தவன் தானே, இவன் படிக்காதவன் தானே, இவன் படிக்காதவன் தானே, இவன் மூட தூக்குறவன் தானே, அப்படி பார்க்கும். அப்படி என்ன செய்ய? அப்படிதான் இந்த உலகம் பார்த்து நம்மளை பழகி இருக்குது. ஒரு எடை போடும். என்ன எடை போட்டு தெரியுமா? என்ன எடை போட்டு தெரியுமா? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது. ஊழியத்தின் பாதையில் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு தடவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு பேச போயிருக்கு. முதல் நாள் கன்வென்ஷன், 3 நாள் மீட்டிங். அது சர்ச் ஆஃப் காடுடைய மீட்டிங். முதல் நாள் மீட்டிங்கில் செய்தி கொடுத்து முடிச்சுட்டு பாஸ்டர் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட போயிருக்கிறேன். இப்போது அந்த சபையினுடைய மூப்பர் ஒருத்தர், பாஸ்டர் சொல்ல வேண்டிய யார் சொல்லுவா? பாஸ்டர் நேராக சொல்ல மாட்டார். ஏன்னா ஊழியக்காரனை கனவீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல. அதுக்கு 2 எடுபடி வச்சுருப்பார் பக்கத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பேர் மூப்பர். யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து தப்பாக பேசக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. நான் சொல்ல வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட காரியங்களை தயவுசெய்து சபைகளில் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் சொல்லித் தருகிறேன். அது என் பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறேன். நான் எப்போவுமே இந்த பிரசங்கம் முடிச்ச பிரசங்கம் எப்படி இது கேட்குறதில்ல. அந்த பழக்கம் ஒரு நாளும் கிடையாது. அந்த பழக்கம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் பேசுகிறவர் ஆண்டவர். ஆமே. யார் பேசுகிறா? கழுதை பேசுனாலும் ஆண்டவர் தான் பேசுகிறார். வெளியாமட்ட யார் பேசுனா? யார் பேசுனா? கழுதை தான் பேசிச்சு. என்ன பேசிச்சு? கழுதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கழுதை பேசினாலும் ஆண்டவர் பேசுகிறது தான். சரியா? ஆண்டவர் பேசுவார். அதனால் எனக்கு அதில் சந்தேகம் கிடையாது. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் பாஸ்டர், எங்கள் விசுவாசிகள் நல்ல உயர்ந்த விசுவாசிகளாக்கும், ஒரு போதகர் பரிசு அவர்கிட்ட வளர்ந்த விசுவாசிகளாக்கும் அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. நான் ஒன்றுமே சொல்ல, சிரிச்சுக்கிட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா உமக்கு வேதாகமத்தை தெரிந்து கொண்டது அவ்வளவுதான், நீ புரிந்து கொண்டதே அவ்வளவுதான். நான் ஒன்றும் அதிலே சொல்லலை. அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய பரிதாபமான நிலைமை இருக்கிறது. என்ன சொல்லணும்னா, தீர்க்க தரிசனம் சொல்லணும், வெளிப்பாடு சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கே வீட்டுக்குள்ளே போனாலும் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐயோ இந்த இருளாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. ஓ, சர்ப்பம், வலு சர்ப்பம் படுத்திருக்கு. வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்ன படுத்திருக்குது? வலு சர்ப்பம் படுத்து. என்ன சரியா? அப்போது அவர் என்ன சொல்ல வந்தார் என்பது எனக்கு தெரியும். நான் இதை சிரிச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் உபவாச ஜெபம். இது எதுக்காக சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டு நம்மளை வைத்திருக்கிறது வித்தியாசமாக வைத்திருக்கிறார். ஆனால் அவங்களோட பார்வை எப்படி தான் தெரியும்? இப்படித்தான் தெரியும். இப்படி தான் என்ன செய்யும்? அவங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறார்கள். எதை பார்த்தா தீர்ப்பு செய்கிறாங்க? தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறார்கள். தயவு செய்து அதை செய்து விடாதீர்கள். எல்லாரையும் கனம் பண்ண படிங்க. எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகத்தில் இருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். எல்லார் மேலே ஒரு அபிஷேகம் என்ன செய்து இருக்கிறது. அவர் கூப்பிடும்போதே ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் தான் அழைக்கிறார். ஆமென். நம்பலாமா? நம்ப முடியலையா? என்ன நம்ம இப்படிலாம் பழகிருக்கோம். ஆண்டவரே, நான் தூசியும் நான் மண்ணும் நான் ஒன்றுக்கு உதவாதவனும் இப்படியே ஜெபம் பண்ணி கள்ள ஜெபம் பண்ண படிச்சிருக்கோம். என்ன ஜெபம்? இது மாயமான தாழ்மை. என்ன தாழ்மை? மாயமான தாழ்மை. என்ன தாழ்மை? அதுக்கு பேர்
மாயமான தாழ்மை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானோ, எப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறானோ, அவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக இருக்கிறான். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னால பண்ணியா இருக்கும், அதுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியா. அதுக்கு முன்னால எப்படி இருக்கும்? பண்ணியா தான் இருந்திருக்கும். அது பிறகு எப்படி இருக்கும்? ஆட்டுக்குட்டியா இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வேதாகமத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான், வேத வசனத்தை சரியாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பார்வை மாறும். பார்வைகளை செய்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஏன் சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் எஸ்டிமேட் பை அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். வெளியரங்கமான ஒரு தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செஞ்சிடாதீங்க. வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புது. பிலீவ் வாட் த பைபிள் சேஸ். வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை குறித்து என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் ரெண்டு பேரை பற்றி பேசுது. ஒன்று யாரை பற்றி பேசுது? கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. அடுத்தது யாரை பற்றி பேசுது? நம்மை பற்றி பேசுகிறது. யாரை பற்றி பேசுது? நம்மை பற்றி பேசுகிறது. ரெண்டு பேரை பற்றி பேசுது. ஒன்று கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது, அடுத்தது யாரை பற்றி பேசுது? நம்மை பற்றி பேசுகிறது. இந்த புதிய ஏற்பாடு படித்தேன்னு அந்த ரெண்டையும் பார்த்துட்டே வரலாம். ஒன்று இயேசு கிறிஸ்து, அடுத்த பக்கத்தில் யார் வருவா? நம்ம வருவோம். அப்படி தான் நீங்கள் வேதாகமத்தை படிக்கணும். அப்படி தான் வேதாகமத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். அப்படி படித்தால் மாத்திரம்தான் நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள தேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ தான் என்ன செய்யும்? உதாரணமாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவ சகேயும், இயேசு கிறிஸ்துவம் சகேயும். இயேசு கிறிஸ்துவை சகேயோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பரிதாபமாக இருக்கும்ல? எவ்வளோ பரிதாபமாக இருக்கும்? ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சரியா? ஆனால் அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வருகிறார். வந்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வீட்டுக்கே இங்கே வாங்க, முன்னால் உட்காருங்க. இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு வச்சிருமா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுக்கப்புறம் சகை எப்படி இருந்தாரு? அப்புறம் சகை எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லுங்களேன். எப்படி இருந்திருப்பார்? சகை வந்து ஆயக்கார சகைவா இருந்திருப்பாரா? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட சகைவா இருந்திருப்பாரா? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட சகைவாக இருந்திருப்பார். உலகம் ஒன்று அவன் ஆயக்காரன் சகைன்னு சொல்லும், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்றது உண்மை? இயேசு சொன்னது உண்மை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையான ரட்சிக்கப்பட்டது உண்மை. தேசம் ரட்சிப்பை கேள்வி கேட்காதீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்பது. ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்பது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பை குறித்து கேள்வியே கேட்காதீங்க. ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்டால் இன்னொருத்தன் பக்கத்தில் உட்காந்து சொல்லுவான், நீ ரட்சிக்கவே படலாம். என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவேன்? ஆமாம், வா ஆக்கம் தான் எனக்கு தெரியுமில்ல, நீ ரட்சிக்கப்பட்டியாமா. அது இருக்கு. சரியா? அதில் நீ கேள்வியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மனம் திரும்புதலை அருளி செய்கிறது யார் தான்? தேவன். மனம் திரும்பின பிறகு உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கிறது யார் தான்? தேவன். உள்ளே வந்துட்டீங்க. இங்கே வந்தாச்சு, மந்தைக்குள்ளே வந்துட்டீங்க. இங்கே சேட்டை பண்ண ஒரு காலை உடைக்கவும் செய்வார், கெட்டவும் செய்வார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், செய்வாரா? மந்தையின் ஆடுகள் அடுத்த வேலையை மேய்தான் மேலையா மேயுமா? சத்தம் கேட்காம அவர் ஆடு, அவர் நல்ல மேய்ப்பன் சத்தம் கொடுக்கும்போது அடுத்த தோட்டத்துக்குள்ளே போகுமா போகாதா? போ. சரியா? போகத்தாச்சு. அவர் எடுக்கிற பரம்பை வச்சு எடுப்பார். அதுக்காக அந்த ஆடு அவர் ஆடு இல்லைன்னு சொல்ல முடியாது. வி கேனாட் சே. ஒரு நாளும் சொல்ல முடியாது. அது எந்த ஆடு தான்? எந்த ஆடு தான்? அவருடைய வாங்க எடுக்கொண்டாங்க ஆடுதான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. We are all saved by the precious blood of our Lord Jesus Christ. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டவர்கள். அதில் நீங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தேகப்பட்டுவிடவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். சொல்லுங்க பார்த்து. இந்த நிச்சயம் வந்தால் தான் பரலோகத்தை பற்றி பேசலாம், இல்லைன்னா பேசவே கூடாது. இந்த நிச்சயம் இருந்தால் மட்டும்தான் எதை பற்றி பேசலாம்? பரலோகத்தை பற்றி பேசலாம். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. தயவுசெய்து போய் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவ வீட்டில் போய் உட்காந்து நீ ரட்சிக்கப்பட்ட, நீ வந்து என்ன மனம் திரும்பலன்னு சொல்லி மனம் திரும்பல திரும்ப பேசுறேன்னு அவன் நரகத்துக்கு போயிடுவான், பரலோகத்துக்கு போக மாட்டான். உங்களோட கேள்வியெல்லாம் எழும்போது நான் நாலு பதில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இடையில அதுக்குள்ளே போனோம்னா டைம் போயிடும், பாடத்துக்குள்ளே போக முடியாது. ஸோ கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர். கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர். நீங்களும் நான் யார் தான்? பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். We are complete in Christ. We are complete in
டோட்டல், முழுமை, முழுமை, முழுவதும், முழுவதும் யாராக தான் இருக்கிறோம்? கிறிஸ்துவாக இருக்கிறோம். மீண்டுமாக நம்முடைய பாடத்தை நம்ம தொடரப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். முதல் பகுதியில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம எப்பவுமே எப்படி தான் இருக்கிறோம்? அவருக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். வெளியே தோற்றத்தில் வேறு மாதிரி இருக்கலாம், தோற்றம் வேறாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், நான் ஒரு மாதிரி இருக்கலாம், சரியா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்போம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி தான் இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம அவருடைய சரீரத்தின் சரீரம், அவருடைய எலும்பின் எலும்பு, அவருடைய மாம்சத்தின் மாம்சம், அதைத்தான் சொல்லுது. அவருடைய எலும்பின் எலும்பும் சரீரத்தின் சரீரமும் மாம்சத்தின் மாம்சமும். இதை மாற்ற முடியாது. இது என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. யாரெல்லாம் ஆண்டுடைய கிருபையினால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் திருவிருந்துக்குள்ளே வந்தாங்களோ, அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தாங்களோ, அவங்க அத்தனை பேருமே கிறிஸ்துவோடு எப்படி தான் இருக்கிறாங்க? ஒன்றாகவே இருக்கிறார்கள். அதை பிரிக்கவே முடியாது. நம்ம ஒன்றாக இருக்கிறோம். நம்ம ஒன்றாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம பழைய மனுஷன் அவரோடு கூட என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டானா? இருக்கானா? போயிட்டானா? அடக்கம் பண்ணியாச்சா? இல்லை அப்பப்போ திரும்ப வாரானா? நீங்கள் எப்போ நான் பரிபூரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவு வந்ததுன்னா நீங்கள் உடனே எங்கே போயிடணும்? ஞான ஸ்நானத்துக்கு போயிடணும். எங்கே போயிடணும்? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் நம்ம நினைப்போம் ரொம்ப பெரிய ஞானி தான். அவர் தோற்றத்தில் பார்த்தா ரொம்ப குள்ளமான மனுஷன். அவன் பெரிய ரொம்ப குள்ளமான மனுஷன். சரீரம் முழுசும் பலகீனம், சரீரம் முழுசும் ரொம்ப அழகான தோற்றமெல்லாம் அவனுக்கு கிடையாது. அழகான தோற்றம்லாம் என்ன செய்யாது? கிடையாது. ஆனால் தேவன் அவன் அவ்வளோ அழகுபடுத்தி வைத்திருந்தார். கர்த்தருக்கு உலகமெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற ஒரு பொருள் யாருன்னு கேட்டால் பவுல் அப்போஸ்தலர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருந்தார்? பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருந்தார். அற்பமானவர்களை தேவன் எப்படி மாற்றுறாராம்? பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். அதனால் எப்போவுமே அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இதுதான் விசுவாசத்தில் உறுதி. ஒருவேளை அதில் சந்தேகம் வந்தால் திரும்பி எங்கே போயிருங்க? கோ டு த கிராஸ். நேரம் எங்கே போயிருங்க? நேர சிலுவைக்கு என்ன செஞ்சுருங்க? போயிருங்க. நீங்களும் நானும் யாரோடு அடிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பிழைத்து இருக்கிறோம். யார் பிழைத்து இருக்கிறார்? கிறிஸ்துவே நம்மில் பிழைத்து இருக்கிறார். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? தெய்வத்தினுடைய பரிபூர்ண தன்மை முழுசும் யாருக்குள்ளே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்து இருக்கிறது. அப்போ நீங்களும் கிறிஸ்துவ எப்படி இருக்கிறீங்க? ஒன்றா இருக்கிறீங்களா? பரிபூர்ணமா குறைவா? பரிபூர்ணமா? பரிபூரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இந்த தலைப்பு ஒரு கேள்வி வருங்க. பரிபூரணத்தை நோக்கின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன். என்ன கொடுத்துருக்குறேன்? பரிபூரணத்தை நோக்கி. அப்போ அந்த தலைப்பு கரெக்டா? தப்பா? தவறில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதும் ஃபேக்ட். தேட் இஸ் த ட்ரூத். ஆனால் அவர் சொல்கிறார்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வளர்ச்சி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. எப்படி வருது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்கிறது? வருகிறது. முதல்ல நம்ம குழந்தையாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? குழந்தையாக இருக்கும். பேதுரு அப்போஸ்தலன் நிறுவத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளைப் போல, புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாக இருங்க. பவுல் நம்மளை சொல்லும்போது முதல்ல எப்படி இருந்தீங்க? நீங்கள் புத்தி இல்லாத குழந்தைகளைப் போல நீங்கள் இருந்தீர்கள்னு எழுதுகிறார். நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? குழந்தைகளைப் போல இருக்கிறோம். அதனால தான் இன்னும் என்ன செய்கிறீங்க? பால் குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. இன்னும் கடினமான ஆகாரத்தை நீங்கள் என்ன செய்யலை? புசிக்க ஆரம்பிக்கலைன்னு எழுதுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளைக்குள்ளே வளர்ந்துருக்க வேண்டிய நீங்கள் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உருவம் தான் பெருசாக இருக்குது, ஆனால் என்னது வளரல? ஆளும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. அப்படி தானே? யாரோ ஒருத்தர் பாடினது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாடல, எதில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உடனே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா பாடினீங்களான்னு கேட்டுறாதீங்க. ஒன்று நாட்டு நம்மகிட்ட உடனே அப்படி கேட்டுருவீங்க, எனக்கு தெரியும். சரியா? அப்படி கேட்காதீங்க. அப்படி இல்லை, அதுதான் உண்மை. இட்ஸ் அ ஃபேக்ட். அப்போ இந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம போகிறோம். இந்த வளர்ச்சியை நோக்கி என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம். பரிபூர்ணத்தை நோக்கி போக போகிறோம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். எப்படி போகிறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறோம். ஒரு குழந்தை முதல்ல குழந்தையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? வளர்ந்து வருகிறது.
குழந்தை பருவம் எத்தனை வயசு வர? 12 12 வயசு வரை குழந்தை பருவம். சரி, 12க்கு அப்புறம் 18 வரை வாலிபம் கிடையாது. அது பேதமை பருவம்னு பேர், அறிவில்லாத பருவம். என்ன பருவம்? 2 கட்டாம் பருவம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? 2 கட்டாம் பருவம். அது நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. தான் செய்கிறதுலாம் உலகத்தில் எல்லாம் சரின்னு சொல்லும். அப்படிப்பட்ட அறிவுள்ள பருவம் அது. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வரும்போது தான் என்ன செய்கிறாங்க? ஆஃப்டர் 18, 18க்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க? அது ஆண்களுக்கு 21க்கு அப்புறம் தான். ஆண்கள் 21 வரை அறிவிடமாக தான் இருக்கான். நான் சொல்லலை, விஞ்ஞானம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன்னு சொல்லிடுறாரு இது. அப்படிதானே? அதனால கல்யாண விஷயத்தை எப்படி வச்சுருக்கிறாங்க? ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18. ஏன்? 18 தான் அவங்க அறிவு முதிர்ச்சிக்குள்ளே என்ன செய்கிறாங்க? வராங்க. ஆண்கள் 21க்கு மேலே தான் வராங்க. அது முடிவெடுக்கக்கூடிய உரிமை 21க்கு பிறகு தான் ஆணுக்கு வருகிறது. ஒரு பெண்ணுக்கு 18 வயசில் வந்துடுது. சரியா? நன்மை தீமை இது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வயசு 18. ரைட்டா? அப்போ இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது? அந்த முழுமையான ஒரு பருவம் அப்படிங்கிறத வேதாமம் ஆண்கள் அப்படின்னு குறிப்பிட்டுச்சுன்னா அது புருஷர்கள்னு சொன்னால் 20 வயசுக்கு மேலே, அபவ் 20 இயர்ஸ். எத்தனை வயசு? 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவங்கள தான் அது புருஷர்கள்னு சொல்லும். புருஷர்கள் அல்லது ஆண்கள் என்ன செய்யும்? சொல்லும். அதைத்தான் சொல்லும். சரியா? அதைத்தான் வளர்ச்சின்னு சொல்கிறோம். அதைத்தான் என்ன சொல்கிறோம்? வளர்ச்சி. அதனால தான் பரிபூர்ணத்தை நோக்கி நம்ம பிறந்துட்டோம். பரிபூர்ணமாக தான் பிறந்தோம். ஆனால் வளர்ந்து கொண்டு பரிபூர்ணம் என்ன செய்யுது? நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. இட் இஸ் க்ரோயிங். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டே வருகிறது. அப்போ இந்த வளர்ச்சியை நீங்கள் நானும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். எப்படி பேசினேன்? குழந்தையை போல பேசினேன். இப்போ எப்படி பேசுகிறாரு? முதிர் வயது உள்ளவனும் ஆனே அப்படிங்கிறார். முதிர் வயது. அப்போ அங்கே என்ன இருக்கும்? முதிர் வயது உள்ளவங்ககிட்ட ஞானம் இருக்கும். என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். சரியா? இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் அதை எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த பரிபூரணம் அப்படிங்கிறது ஒரு முழுமையை பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கும் அன்னைக்கு மாதிரி இருந்தோம்னா, வாலிய பையனாக இருக்கும்போது சேட்டை பண்ணோம், கோவம் வந்துச்சு, எவனை அந்த அடிப்போம், எல்லாம் செய்வோம். அதே மாதிரி இப்பவும் இருந்தால் என்ன அர்த்தம்? புத்தி இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? புத்தி இல்லைன்னு அர்த்தம். சரியா? புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அறிவில்லை செஞ்சோம், ஆனால் இன்னைக்கு அறிவு இருந்த பிறகு அதைத்தான் என்ன செய்கிறோம்? செய்யும். அப்போ அந்த வளர்ச்சி இல்லை. என்ன இல்லை? வளர்ச்சி இல்லை. இப்போ நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யூ ஷுட் ஹேவ் a growth. யூ ஷுட் ஹேவ் a growth. அந்த வளர்ச்சியை தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த வளர்ச்சியை தான் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். பரிபூர்ணத்தை நோக்கி அப்படிங்கிறதுல படிக்க போகிறோம். ஏன் இந்த வளர்ச்சி அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடந்து போகிற பாதையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள இன்றைக்கி எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு வார்த்தை தெரியும், பரலோகம். பரலோகங்கிற வார்த்தை எல்லாருக்கும் என்ன செய்யும்? அதனால் இப்போ உபதேசம் எப்படிலாம் வந்துருக்கு கேட்டால், டான்ஸ் ஆடுனா பரலோகம் போயிடலாம். எப்படியா? டான்ஸ் ஆடினா பரலோகம் போயிடலாம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. என்ன ஒரு கூட்டம் இருக்குது? ஜெபம் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடலாம். ஜெபம் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லி. சரியா? இப்படி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் வேதாகமும் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை சொல்லுகிறது. அது என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவோடு கூட இருந்தால் மட்டும்தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அவருடைய சாயலை தரித்துக்கொள்ளாத ஒரு மனுஷன் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது கூடாத காரியம். இந்த யானை, இந்த குருடன் யானையை பார்த்த மாதிரி இருக்கும் கதை. நம்ம ஆட்கள் சொல்கிறத பார்த்தா, அவங்க சொல்கிற சாட்சியை கேட்டால் அதுக்கு மேலே வரும். சாட்சியை கேட்டால் அதுக்கு மேலே என்ன செய்யும்? நாங்கள் 40 நாட்கள் உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம். நோட்டீஸ் அடித்து விட்டுவாங்க. எத்தனை நாள்? 40 நாள். கர்த்தருக்கு நான் உபவாச ஜெபத்திற்கு எதிரி இல்லை. உபவாச ஜெபத்திற்கு நான் எதிரி இல்லை. நீங்கள் உபவாசியுங்கள், ஜெபியுங்கள். இன்னைக்கு காலையில் கூட நான் படித்தேன், மோசே ஆண்டவரோடு கூட 40 நாட்கள் என்ன செய்தார்? இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு 40 நாள் இருக்கிறதுக்கு நான் எதிரி கிடையாது. ஆனால் அந்த விளம்பரம் போட்டு போஸ்டர் போட்டு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் நான் எதிரி. என்ன போட்டு செய்யக்கூடாது? வேறு 40ஆவது நாள் பெரிய விருந்து நடக்கும். என்ன நடக்கும்? பெரிய விருந்து. எங்கள் பாஸ்டர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்காரு, வாங்க எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒரு பெரிய திருவிழா கொண்டாடுவாங்க. என்னமோ உலக மகா சாதனை மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து முதலே காமிச்சிட்டு போயிட்டார்.
மோசையை 40 நாள் உட்கார வச்சு 3 தடவை. ஏசு கிறிஸ்து 40 நாள் உட்காந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மோசையாலையும் உட்கார முடியும், என்னாலையும் நினைச்ச முடியும், உட்கார முடியும், முன்னாலேயும் உட்கார முடியும்னு காமிச்சிட்டு போயிட்டார். சரியா? இந்த மாதிரிலாம் போஸ்ட் அடித்து ஒட்டாதுன்னு சொல்கிறது. இட்ஸ் நாட் க்ரோத். இது வளர்ச்சி இல்லை, இது வளர்ச்சி இல்லை. ஏன் அண்டர்லைன் பண்ணி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து தவறான உபதேசங்கள் அதை சொல்ல வரேன். என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜெபித்தால் போதும், ஜெபமே ஜெயம். என்னதான் என்னதான் சொல்லுங்க, ஜெபமே எல்லாரையும் நீ முறைக்கிறீங்க, எனக்கு தெரியும், எதையோ சொல்ல வர அப்படின்னு. கரெக்டா? நீ பேசணும்னு ஏற்கனவே வந்த உடனே சொன்னேன், நீ தயவுசெய்து வாயை திறந்தாதான் நம்ம இதாக படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. ஜெபமே ஜெயம்னு சொன்னது கரெக்டா? நீங்களாம் வேதத்தை போதிக்கிற ஆட்கள், பகுத்து போதிக்கிற ஆட்கள், வேதத்தை தெரிந்து போதிக்கிற ஆட்கள், சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? சரி, வேறு எதனால ஜெயித்தார்கள் இருக்கு? விசுவாசத்தினால ஜெயித்தார்கள் இருக்கும். ஜெயம் கர்த்தனால வரும், விசுவாசத்தினால ஜெயித்தார்கள் வரும். ஜெபத்தை பற்றி அதில் வரவே வராது, ஒரு இடத்துல கூட இருக்காது. எப்படி இதை கொண்டு வந்தோம்? எங்கேருந்து வந்துச்சு? ஏசு ஜெபிக்க போனார், ஜெபத்திலே ஜெயிச்சாரு. எப்படி சொல்லுங்க, கேளுங்க, பிரச்சனை முக்கியமான கேள்விதான், சொல்லுங்க. ஆமாம், அதான் அவர் அப்பா வீட்டுக்கு போனார் வந்தார். அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதா? அது என்ன அநியாயமாக இருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படி 2 கண் இருக்குதோ அதே மாதிரி 2 காரியம் இருக்கும் அவன்கிட்ட. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு 2 இருக்கும். ஒன்று வந்து வேதத்துக்கு மேலே வாஞ்சை இருக்கும், அன்னொன்று ஜபத்துக்கு மேலே ஒரு தாகம் இருக்கும். உண்மையாக ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தா இந்த 2 காரியம் தானாக வந்துடும். என்ன வருது உங்களுக்கு? இந்த வேதத்துக்கு மேலே என்ன செஞ்சிடும்? ஒரு வாஞ்சை வந்துடும். ஜபத்துக்கு மேலே ஒரு தாகம். எல்லாவற்றையும் ஜபத்தோடு கூட தான் அவன் செய்வான். எல்லாவற்றையும் எதில் செய்வான்? ஜபத்தோடு தான் அவன் செய்வான். இந்த 2 இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை செத்த வாழ்க்கைன்னு அர்த்தம். இஸ் டெட். சரியா? இது வந்து ஆண்டவரை நம்ம பக்கம் திருப்புவதற்காகவோ இல்லைன்னா ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட ஏது இல்லை. நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட வந்து விடுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு யாரோடு இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யாரோடு கூட இருக்கிறாரு? நம்ம கூட இருக்காரா இல்லையா? இருக்காரா? அவருக்கு வேலை ஜெபிப்பாரா ஜெபிக்க மாட்டாரா? ஜெபிப்பாரா தூங்குவாரா? ஜெபிப்பார். என்ன செய்வார்? ஜெபிப்பார். அவர் வேலையே அதுதான். சரியா? நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னு தெரியாதனால உங்கள் கூட இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆவியானவர். ஓகேயா? சரியா? அதனால இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அந்த ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி மேடையில் கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு உலகம் முழுசும் பிரபலமாகக்கூடிய தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். மிகுந்த வருத்தத்தோடு சொல்றேன், ஒரு பெரிய கூட்டத்தை அழித்து விட்டார்கள். ஒரு பெரிய கூட்டம் என்ன செஞ்சுட்டு அழிஞ்சே போச்சு. நான் தான் சொல்ல முடியும். வீட்லேயும் பிரச்சனை, வெளியேயும் பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் சொன்ன கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கதையில் நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா ஜெபம் பண்ணுங்க என் குடும்பத்துக்காக. எதுக்கு ஐயான்னு? எப்போ கேட்டாலும் என் மனைவி நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா ஐயா. எப்போ கேட்டாலும்னா எம்மா சோறு பொங்கலையான்னு கேட்டால் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு போயிடுறா. இப்போ எல்லாத்தையும் நான் தலைக்கு மேலே போட்டு சுமத்தேன். இவளுக்கு யார் ஜெபம் பண்ணுறதுன்னு கேட்டார். இவளுக்கு என்ன ஜெபம் பண்ண சொல்லுங்கள்? இந்த அம்மாவுக்கு என்ன ஜெபம் பண்ணலான்னு சொல்லுங்களேன். என்ன செய்ய? இந்த மாய்மால பிசாசை தான் விரட்டணும். என்ன பிசாசு? வேலை கள்ளி, வேலை செய்கிறது கறி வரிக்கு. வேலை செய்யும்போது ஜெபம் பண்ணக்கூடாதா? இடைவிடாமல் ஜெபிக்கிறேங்கிறார் பவுல். எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல்ஸ்லாம் இரவும் பகலும் நீரே என் தியானம்னு சொல்றாரு. என்ன செஞ்சிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சிருப்பாருன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் தியானம் மட்டும் சொல்லிட்டு 40 நாட்கள் பேசாமல் ரூமை கூட்டிகிட்டு போய் உட்காந்துக்கிட்டாரா? நவர் வாஸ் இன் த ஃபீல்டு. களத்தில் நின்றார். ஆனால் அப்பவும் அவருக்கு பாட்டு தான். என்ன பாட்டு தான்? ஆத்மாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரின்னு பாட்டு. உங்களுக்கு எனக்கும் வருமா? யுத்த களத்தில் பெய்ய வராது. அவருக்கு வரும். அவருக்கு என்ன செய்யும்? வரும். ஏன் வந்துச்சு? அந்த இருதயம் முழுவதும் யாரால் நிரப்பப்பட்டிருக்குதே?
கிறிஸ்து 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 கிறிஸ்து. அப்போ இன்னைக்கு அது பெரிய புரட்டு வஞ்சகமான ஒரு சூழல். என்ன ஒரு கூட்டம் இருக்குது, ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். முன்னால கால் எடுத்து வச்சா என்னதான் பரலோகம், பின்னால கால் எடுத்து வச்சா என்னது, அப்படி ஒரு பேய் இறங்கியிருக்கு ஒரு ஆளுக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். அது எந்த பேயின்னு தெரியல, எங்கே மதுரையில் உள்ள பேயம். கர்த்தர் நல்லவ, சொல்கிற தப்பே கிடையாது, பேயின்னு சொல்கிற தப்பே கிடையாது. இவங்க பரிசுத்தவான்களும் இல்லை, பரிசுத்த ஆவியினால் வந்தவர்களும் இல்லை. இங்கே வேலை செய்கிறதே வேற ஆள். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரான்னு சொல்லுங்க. எங்கேயா சொல்லி கொடுத்தாரா? வசனத்தில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆட்டம் போடுற வழக்கத்தெல்லாம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட புரட்டு உபதேசத்துக்குள்ள கொலோசியர் போய்விட்டது. கொலோச சபை இப்படி போயிடுச்சு. என்ன போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் எழுதுறாரு, மாயமான ஞானம் வாங்க பேசுகிறார். சரி, மாயம் சரிக்கா, மாயமான ஞானம், மாயமான ஞானம் அவர் எழுதுறார். நம்ம லௌகிகமான காரியங்கள் இதெல்லாம் இங்கே வந்துட்டு, இதெல்லாம் எங்கே உள்ள பழக்கம், எங்கே உள்ள பழக்கம், உலகத்தார் பழக்கம், உலகத்தார் பழக்கம். எலியா ஜெபம் பண்ண உட்கார்றான், பலிபீடத்துக்கு முன்னால் இருக்கிறான். ஆகாரியம் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்தில் வந்து நின்று எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறார். என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்களா, நீங்களே சொல்லுங்கள். என்ன பண்ணியிருப்பாங்க? பாட்டு பாடியிருப்பாங்க, கொட்டு அடிச்சிருப்பாங்க, வானத்துக்கு போய் குதிச்சிருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த விதைக்கிற ஒரு ஊமையை பற்றி சொல்கிறேன். அசுரமா சொல்றாரு, ஒருவன் விதைக்கிறான், ஒருவன் என்ன செய்யறான், விதைக்கிறான். இப்போ நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும், விதைக்கிறதுலாம் நல்லா தான் நீங்க படிச்சிருக்கீங்க. விவசாயத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம இந்திய நாடு வந்து விவசாய திருநாடு. என்ன நாடு? விவசாய திருநாடு. நம்ம விவசாயத்தை அழிச்சு தான் இப்போ விளங்காமல் போயிட்டு இருக்கோம். கத்தரிக்கை சோதரம், கத்த நல்லது. ஆமே, விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துருந்தா இன்னைக்கு எல்லா நாடுகளும் நம்ம பக்கம் திரும்பி இருக்கோம். இந்தியா பக்கம் என்ன செஞ்சிருக்கோம், திரும்பி இருக்கோம். நம்ம விவசாயத்தை அழித்து எப்போ தொழில் பக்கத்துல போக ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு எல்லாரும் நம்மள என்ன செய்யலாம், மிரட்டிக்கிட்டு இருக்கோம், உட்காந்து மிரட்டி கொண்டு இருக்கிறோம். விவசாயம் வந்து தேவனால கொடுக்கப்பட்டது. கத்தரிக்கை ஸ்தோத்திரம். சரி, விவசாயம் விதையை என்ன செய்யணுமா, விதைக்கிறான். விதை என்ன செய்யறான், விதைக்கிறான். இப்ப இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்களா, இட் இஸ் லேண்ட். இது லேண்டு. என்னது லேண்ட். இப்ப இந்த போடுற விதை இருக்குல்ல, இந்த விதைய அந்த லேண்ட் முதல்ல என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும். இந்த லேண்ட் என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளாதவரை அந்த விதை என்ன செய்யாது, முளைக்காது. முளைக்கவே முளைக்காது, முளைக்காது. அது பேசிக்கா உள்ள பிரச்சனை. ஏன் அந்த செடி வளரவில்லை, அது முளைக்கவே இல்லை. அது என்ன செய்யல, முளைக்கவே இல்லை. அது விதைதான், விதையில பிரச்சனை இல்லை. நல்லா கவனிக்கணும், விதையில என்ன செய்யல, பிரச்சனை இல்லை. ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு சில சொல்லுவோம், அவங்க ரட்சிப்புல கேள்வி இருக்குது, மீட்புல கேள்வி இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் செய்த ரட்சிப்பின் கிரியையிலும் இல்லை மாறுபாடு இல்லை, அவர் மீட்டெடுத்ததுல பாகுபாடு இல்லை. எல்லாமே முடிந்த ஒரு கதை, எல்லாமே முடிந்த ஒரு கதை. அது நிச்சயமானது, அது நிச்சயமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உண்மையானது, அது உண்மையானது. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார், எல்லாரையும் தத்தத்தினால மீட்டெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உண்மை, 100% உண்மை. அதனால யாரையும் நீங்க எப்படி பார்க்க முடியாது, எப்படி பார்க்க முடியாது, பாவிகளாக பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரசங்கம் பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணணும். கடைசியில் தெருவில் நின்று பாவி ஓடிவான்னு பாடினா அவன் நீ வியாக்கியமானு கேட்பான். நிறைய இடங்களில் சுவிசேஷத்துக்கு போகும்போது சண்டைக்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். எதை பேசக்கூடாதோ அதை என்ன செய்கிறோம், நம்ம பேசுகிறோம். அன்பா 4 வார்த்தை சொல்லிட்டு போனோம், கவலைப்படாதப்போ உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஏசு தருவான்னு சொல்லிட்டு போனா ஒருத்தனை அடிக்க மாட்டான். போன உடனே என்ன சொல்றது, நீ பாவி, யாரு நீ பாவி,
என்னமோ சொல்லிதான் என்ன உலகமே திரும்ப போற மாதிரி அதில் நீலா திரும்பி இருக்கணும். கத்தரிக்கை சொல்றோம். ரெண்டாவது கவனியுங்கள், இயேசு மீட்டெடுத்தது உண்மை. ஒரு வசனத்தை வேணா வாசம். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசம். 1:23. 1 பேதுரு 1:23 வாசம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான 1 பேதுரு 1:23. என்ன நிறைய பேர் வசனத்தை பாக்குறீங்க. 1:23 சரியா? அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். சரியா? அப்போ ஒரு விதை போடப்படுகிறது. ஒரு விதை என்ன செய்யுது? போடப்படுகிறது. இட் ஹாஸ் த பொட்டன்ஷியல். அதுக்குள்ள என்ன இருக்குது? வீரியம் இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? வீரியம் இருக்கிறது. அந்த விதை என்ன விதை தான்? நல்ல விதை. என்ன விதை? நல்ல விதை. திருப்பி சொல்றேன், அந்த விதைக்குள்ள என்ன இருக்குது? வீரியம் இருக்கிறது. அந்த விதை என்ன விதை? நல்ல விதை. இப்போ அந்த விதை பூமியில விழுது. பூமியில என்ன செய்யுது? விழுகிறது. இப்ப அந்த பூமி அதை என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னா அந்த வேலை என்ன செய்யாது? உழைக்காது. என்ன செய்யாது? உழைக்காது. உதாரணமா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தையே எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு வேண்டாம், மற்றவங்கிட்ட போக வேண்டாம், கிறிஸ்தவர்களே எடுத்துக்கொள்ளும். அவங்க சபைக்கு ரெகுலரா வராங்க, ஆவியில நிரம்புகிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் என்ன செய்யறாங்க? ஆனா எப்படி இருக்கிறார்கள்? அப்படியே இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்க? 2 காலம் இருக்குது. ஒண்ணு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னின காலம், அது ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னால உள்ள காலம். 2 காலம் இருக்கு. ஆவிக்கிற வாழ்க்கை 2 பகுதி இருக்கு. ஒண்ணு ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தைய காலமும் ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னால உள்ள காலம். இப்போ இவர் என்ன ஆயிருக்கணும்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பு வேற மாதிரி மாறி இருக்கணும். வேற மாதிரி மாறி இருக்க வேண்டும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், மாறி இருக்கணும். ஆனா இவர் எப்படி இருக்கிறான்னா அப்படியே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அப்படியே இருக்கிறார். அன்னைக்கு எப்படி சண்டை போட்டாரோ, அன்னைக்கு எப்படி பொறுமை இல்லாதவராக இருந்தாரோ, அன்னைக்கு எப்படி கோவப்பட்டாரோ, அன்னைக்கு எப்படி அடுத்தவங்களுக்கு எடுத்து பேசினாரோ, அன்னைக்கு எப்படி அடுத்தவங்களுக்கு குழி தோண்டினாரோ, அன்னைக்கு எப்படி விசுவாசம் இல்லாமல் பேசினாரோ, இருக்கிற விசுவாசத்தை கூட்டுக்கிட்டு விசுவாசத்தை குலைத்தாரோ, அப்படியே என்ன செய்யறாரு? இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டம் ஆண்டவர் சிலர் வழி அருகிலே விதைக்கப்பட்டவர்கள். யார? வழி அருகில விதைக்கப்பட்டவர்கள் சொல்றார். வாசிங்களா? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம், மத்தேயு 13 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதரம் 16ல இருந்து வாசிங்க. 13:16ல இருந்து வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாமல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை அறிந்து கொள்கிறான். அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்த பாருங்க. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கிற கூட்டம். என்ன கூட்டமா? உணராது இருக்கிற கூட்டம். இப்ப இந்த பிரசங்கத்தை எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க சொல்லுங்களேன்? சிலுவை பற்றிய உபதேசத்தை எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க? ஒவ்வொரு குட் ஃப்ரைடே அன்னைக்கும் கேட்டுருவாங்க. என்ன அட்லீஸ்ட் நிறைய இடங்களில் கருப்பு துணியை வச்சு கட்டி வச்சாவது ஒரு பிரசங்கம் பண்ணிடுவாங்க. என்ன துணியை வச்சு கட்டி வச்சிருக்கோம்?
சில இடத்துல கருப்பு துணியை கட்டி வச்சிருக்கோம், சில இதில் எல்லாத்தையும் நிர்வாணமாக்கி வச்சிருக்கோம். இருக்கிற இதெல்லாம் போட்டு அழகழகாக போட்டு துணியெல்லாம் கலத்தி வெறும் கட்டையாக என்ன செய்யும், நிற்கும். எப்படியும் சிலுவையை பற்றி ஒரு பிரசங்கம் என்ன செய்யும், நடக்கும். நடக்கும் வருஷம் நடக்குதா? ஆனா மாற்றம் வருமா? வரவே வரவே. இது என்ன கூட்டமா? உணராது இருக்கிற கூட்டம். என்ன கூட்டம்? உணராது இருக்கிற கூட்டம். அக்செப்ட். அந்த விதையை அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்களை ஆண்டு சொல்ல வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இங்க என்ன நடக்கும்னு கேட்டா, பறவைகள் பொறுக்கிட்டு போயிடும். ரோட்ல விதை விதைச்சா என்ன நடக்கும்? அதாவது பறவைகள் பொறுக்கும். இங்க சாத்தான் பொறுக்கிட்டு போயிடும். சாத்தான் என்ன செய்வான்? பொறுக்கிட்டு போயிடுவான். நம்ம இருக்கிறதையும் பொறுக்கிட்டு போயிடுவான், இல்லாததையும் என்ன செய்வான்? பொறுக்கும். இருக்கிறதையும் பொறுப்பான், இல்லாததையும் என்ன செய்வான்? பொறுக்குவான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சொல்றது கேட்டுட்டீங்களா? சாட் சொல்றது கேட்டீங்களா? அந்த நாள் இந்த அனுபவமே போச்சு பிரதர், எனக்காக சோம் பண்ணுங்கள். என்னதான் எனக்காக ஏன் போச்சு? உள்ளதான் வசனம் போகவே இல்லையா? என்ன போல வசனம் போகவே இல்லை, உள்ள போகவே இல்லை, உள்ள போகவே இல்லை. அது எதுக்குதான் உதவும்? பின்னால உட்காந்து மார்க் போட மாட்டேங்கிறேன் என்று கத்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். என்னை திட்டிட்டு இருக்க மாட்டேன்னு கத்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். நீ திட்டினாலும் பரவாயில்ல, கத்தருக்கு சொல்லுவது. இன்னைக்கு ஜென்டி ஜான்சன் பருவ பேசுனது சரியில்லை. பேசுனது அவர் நம்மை குறிவைத்தே பேசுகிறார். நம்மை குறிவைத்து என்ன செய்கிறார்? அதனால இன்னைக்கு அவருக்கு மார்க் எவ்வளவு? எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? மார்க்கா? நீ கிட்ட கேட்டுக்கு அப்படிங்கிற கத்தருக்கு சொல்லுவது. புரியுதா உங்களுக்கு? இதை பார்த்துருக்கீங்களா? அவர் சூப்பர், அவர் பிரசங்கமே சூப்பர். அப்படி பேசக்கூடிய ஆட்களை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்களா? இந்த சீரோ வகைரா, எந்த வகைரா, எந்த வகைரா, எந்த போகல உள்ள, என்னது போகல? பிரசங்கமா செல்வகுமார் பிரதருக்கு தான். யாருக்கு பிரசங்கம்? யாருக்கு? ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம ரொம்ப பாரத்தோட ஆண்டு வச்சுனதை பேசிட்டு இருப்பான். பக்கத்துல உள்ள அப்படியே கூர்ந்து பார்த்துட்டே இருப்போம், அப்படி பார்த்துட்டே இருப்போம். என்னமோ அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ற மாதிரியும் இவங்க ரொம்ப பரம வியாக்கியம் மாதிரி. இது என்ன கூட்டம் அப்படின்னா, உணராது இருக்கிற கூட்டம். என்ன கூட்டம்? உணராது இருக்கிற கூட்டம். நல்லா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஆட்கள் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியக்காரங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சாதான் இவங்களை காப்பாற்ற முடியும். எல்லாம் காப்பாற்ற முடியாது, எல்லாம் அடைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது. அது என்ன செய்யணும்னு கேட்டா, தானும் கெட்டு அடுத்தவங்களையும் கெடுக்கும். தானும் கெட்டு அடுத்தவர்களையும் அது கெடுக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூ ஆர் வெரி கேர்ஃபுல். அதனால வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவங்க வளருவாங்களா? ஏன் வளர முடியாதுங்கிறது சொல்றாரு. ஏன் வளரல, ஏன் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள வளரங்கிறத அந்த விளக்கத்தை சொல்றாரு பவுல். இந்த விளக்கத்தை அதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவருக்குள்ள வேர் கொண்டவர்கள் ஆகவும். அவருக்குள்ள வேர் கொண்டவர்கள். வேர் கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? உணர்வு இல்லை. என்ன இல்லை? உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத இருதயம் என்ன செய்யும்? இருள் அடைந்தது. உணர்வு இல்லாத இருதயம், ரோமர் 1:20 சொல்லுது, உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைந்தது. இருள் அடைந்தது. அப்ப இருட்டுல என்ன இருக்கும்? இருட்டுல என்ன இருக்கும்? ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கு ராத்திரி தான் எல்லாமே வேலை செய்யும், பகல வேலையே செய்யாது. பகல் வேலையே செய்யாது. சில உத்தரவுகளை நமக்கு ராத்திரி தான் வரும், பகல வரவே வராது. பார்த்துட்டீங்களா? நம்ம தேசத்துல உத்தரவு எப்பதான் வரும்? நைட்டில் தான் வரும். பகல என்ன செய்யாது? வராது. ஏன் வராது? ஏன் வராது? அது அப்படித்தான். அது அப்படித்தான். இருள இருக்கிறது இருள தான் சொல்லும். ஆமே. அல்லேலூயா. நம்மகிட்ட இருள சொன்னாலும் நம்ம வெளிச்சத்துல சொல்லிடுவோம். ஒரு அல்லையா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம வேற ஆட்கள், நம்ம இனமே வேற. நம்ம இனமே தேவன் இருள நம்ம கிட்ட பேசினா கூட நம்ம வெளிச்சத்துல வெளியே என்ன செய்வான்? சொல்லுவோம். சரியா? அப்போ உணர்வு இல்லாத ஒரு கூட்டம், உணர்வு இல்லாத ஒரு கூட்டம், இவங்க வளர மாட்டாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வளர மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டத்தை பற்றி சொல்றாரு. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கற்பாறைகளில விதைக்கப்பட்டவர்கள். கற்பாறையில விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்ட உடனே ஆவில நிறைஞ்சு சோகம் பண்ணுவாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு குதிப்பாங்க. சபையே குலுங்கும்.
சபை என்ன செய்யும் கொள்ளும். இந்த வேதம் இதுவரை இருக்கும். இந்த அனல் எவ்வளோ நேரம் இருக்கும்? எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் இருக்கும். கொஞ்ச நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் வரை அந்த அனல் இருக்கும். என்ன அனல்? வசனத்தை கேட்ட அனல். ஒரு வாரம் கழிச்சு சோதனை வரும். பக்கத்து வீட்டுக்காரன் அன்னைக்கு தான் கோர்ட்ல கேஸை போடுவான். போட்டு உன் படிக்கட்டு என் இடத்துல இருக்கும்பா. என்ன சொல்லுவான்? உன் படிக்கட்டு என் இடத்துல என்ன செய்த? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்போ இவர் வேத வசனத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? வேணா இடிச்சு தர, எடுத்துட்டு போப்பா அப்படின்றார். வேணா என்ன செய்ய? இடிச்சு தரேன், எடுத்துட்டு போ, அவ்வளவுதானே. நான் என்ன கொண்டா வந்தேன், வரும்போது இந்த படிக்கட்டை கட்டிட்டா வந்தேன், நான் என்ன குதிச்சு வீட்டுக்குள்ள போய்க்கிறேன்னு சொல்லிடுவேன். நான் தான் சொல்லி கத்தருக்கு சொல்லிடுவேன், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டவர் வேற வேலையே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பா சம்பாதிச்சு இத்தனை அடி நிலத்தை வாங்கி கொடுத்தாரு, அதுல இந்த 1/2 அடி நிலத்தை புடுங்கிறதுக்கு வந்திருக்காங்க, ஏன் சுதந்திர வீதத்தை விடுவேனா அப்படின்னு உடனே என்ன செஞ்சிருவான்? கம்பெனி தனியாக எடுத்துட்டு எங்க போயிடுவான்? எங்க போவான்? அவன் காலை உடைக்கிற அளவுக்கு போயிடுவான். மிஞ்சி போனா கோர்ட்டுக்கும் போயிடுவான். எங்க போயிடுவான்? வேற எவ்வளவு நேரம் நின்றுச்சு? வேற எவ்வளவு நேரம் நின்றுது? கற்பாறையில விழுந்த விதை. கற்பாறையில அது வெயில் ஏறுற வரதான். இது வேற வெயில் ஏறுற வர. வெயில் ஏறுற என்ன ஆகும்? சோழி முடிஞ்சு. சோழி ஃபினிஷ்ட். ஆய்க்குரிய கூட்டத்துல போறவங்க அனல். சில கோயில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா மட்டும் தான் அந்த அனல் இருக்கு. வந்து உட்காந்து ஆவியில நிரம்பி குதிச்சு குதிச்சு அது வெளியே போகிற வரை அந்த அனல் இருக்கும். வண்டி இறங்கின உடனே பார்க்கணும். அதுக்கு என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. ஒன்றும் என்ன செய்யாது. இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கற்பாறையில விதைக்கப்பட்ட நிலம். இது என்ன செய்யாது? வளராது. இது என்ன செய்யாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே வளராது. வளரவே. நீங்கள் நானும் அந்த இனம் இல்லை. நீங்கள் நானும் அந்த இனம் இல்லை. நன்றாக ஞாபகத்துல வைத்துக்கொள். கிடையாது. 3வது ஒரு கூட்டத்தை சொல்றார். அந்த கூட்டம் யாருன்னு கேட்டா, முட்களுக்கு இடையில விதைக்கப்பட்ட விதை. முட்களுக்கு இடையில விதைக்கப்பட்ட விதை வளர்ந்தது. நல்லதான் வளர்ந்துச்சு. நல்லதான். அதை எங்க விழுந்தாலும் முளைக்கும். அதை எங்க விழுந்தாலும் என்ன செய்யும்? முளைக்கும். அது கற்பாறையில வழியில மட்டும் விதைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது போறதுல பிறகிட்டு போயிடும். அதனால என்ன செய்யல? அது முளைக்கல. மனுஷன் கால் போடுற இடத்துல முளைக்காது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் கால் அவ்வளவு பிரமாதமான கால். என்ன கால் சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல பழமொழி, மனுஷன் கால் போடுற இடத்துல புல்லு கூட முளைக்காதுமா. முளைக்காதான்? புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லுவான். சரி, கவனிங்க. அப்போ முட்களுக்கு நடுவுல விதைக்கப்பட்ட விதை. முட்களுக்கு நடுவுல விதைக்கப்பட்ட விதை. இந்த விதை என்னது? நடக்கும், முளைச்சு வரும். இதுவரை முளைக்கும் அந்த முட்களினால நெருக்கப்படுகிற வரை. முட்களினால நெருக்கப்படுகிற வரை முளைக்கும். நெருக்கப்பட்ட உடனே என்ன ஆகும்? முடிஞ்சுதா? சோழி முடிஞ்சுதா? சோழி முடிஞ்சு. கத்திரிக்க சோத்திரம். அது வளராது. ஒரு அளவுக்கு மேல என்ன செய்யாது? வளராது. அது என்ன? முட்களினால் நெருக்கப்படுதல். அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக கவலை. என்ன கவலையும்? ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக கவலையும். விசுவாச வாழ்க்கையில 2 கேடு. என்ன கேடு? 2 கேடு. கொஞ்சம் நல்ல திறங்களை கண்ணெல்லாம் திறந்து பார்த்து கொஞ்சம் முடிச்சிருங்க பாப்போம். இப்ப முடிச்சு சோறு ரெடியா இருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிருக்க மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். ஆமே. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து இப்ப பரலோகத்துக்கு போக வேண்டாம், கொஞ்ச நாளுக்கு நேரம் இருக்கு. ஆன காலம் கொடுத்திருக்கிறார். ஆமே. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டீங்க, பக்கத்துல சொல்லுங்க. இப்ப போக வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். ஆமே. அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி படுத்து வேணா சொப்பனம் கண்டு பரலோகத்துக்கு போயிட்டு இப்ப வேண்டாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்த நல்லவர். ஆமே. அல்லேலூயா. இவங்க யாருன்னு கேட்டா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். முதலாவது என்னது? 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 இவங்க யாருன்னு கேட்டா, எப்பவுமே எதை வச்சுதான் பேசுவாங்க? எதை அடிப்படையா வச்சு பேசுவாங்க? அங்க வாழ்க்கை அவங்க பேசுற அடிப்படையே பண்ணணும். பேசுற அடிப்படையா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா சொல்றேன். இப்ப பாஸ்டர் ராபர்ட் இருக்கிறார். பாஸ்டர், கண்டிப்பா இந்த ஊழியத்தை நீங்க செய்தே ஆகணும் பாஸ்டர்
அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அது சரிதாயா, அதுக்கு நிறைய செலவுலாம் ஆகணும், அதை யார் பாப்பா அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் எங்க இருக்காரு இப்போ? முள்ளுக்குள்ள இருக்காரு. எங்க இருக்காரு? முள்ளுக்குள்ள என்ன செய்யறாரு? இருக்கிறார். இந்த உதாரணத்தை ராபர்ட் ரொம்ப பலத்தை விசுவாசி. உதாரணத்துக்கு அவரை சொல்ல முடியுது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரோட விசுவாசம் எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற யாரையும் சொன்னா நீங்க கோவப்பட்டுருவீங்க, அதனால சொல்லலை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஃபவுண்டேஷன் எதுக்கு மேல இருக்குது? பணத்துக்கு மேல இருக்கு. எதுக்கு மேல இருக்குது? பணத்துக்கு மேலதான் இருக்கு. எதை வச்சு தான் பில்டப் பண்றாங்க? அடிப்படை எங்கதான் இருக்குது? பணம் பணம் பணம். கர்த்தர் தரிசனம் கொடுத்தார் பிரதர். நான் என்ன செய்ய போறேன்? 50 ஏக்கர் நிலம் வாங்கி, விமானம் வாங்கி, நான் உலகமெங்கும் பறந்து போய் என்ன செய்ய போறேன்? நற்செய்தி அறிவிக்க போகிறேன். பெரிய அறிவிப்பு தான். அடுத்த சபையில அறிவிப்பு. ஆனா காதல கையில களத்துல வச்சிருக்கவங்க களத்து உள்ள போடுங்க. நீங்க போட்டாதான் போக முடியும். யார் கொடுத்த தரிசனம்? யார் கொடுத்த தரிசனம்? யார் யார கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They won't plan on their mind. அவங்க சொந்த திட்டத்தை அவர் தீட்டுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இது என்ன மயக்கம்? எதுக்கு வந்துச்சு? பிளைன்ல போனோன்னு ஏன் வந்துச்சுன்னு கேட்க. எதுக்கு வந்துச்சு? ஆண்டரை போச்சுனாரு. ஆனா நிறைய விமானத்தை வச்சுக்க, நமக்காக விட்டு வச்சிருக்காரு. எனக்கு ஒரு தடவை எஸ்ஐகே பிரான்ஸ் சொன்ன ஞாபகத்துக்கு வருது, ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எஸ்ஐகே பிரான்ஸ் பற்றி அநேக காரியங்கள் அநேகர் சொல்லுவார்கள். ஆனா சில விசுவாசத்துடைய விதையில போட்ட விதைகள், நல்ல விதைகள்லாம் இருக்கு. அதுல ஒரு விதையே சொல்லு, நல்ல மனுஷன். அவர் சொன்னார், ஒரு தடவை சொன்னாரு, அவர்கிட்ட யாரோ வந்து கேட்டாங்க, ஏன் என் கார் வாங்கல அப்படின்னு. அப்போ அவர் வர்றது வந்து பஸ்ல வருவார், இல்லை ட்ரெயின்ல வருவார். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு கார் தானே வாங்க முடியும். அந்த ஒரு கார் வாங்கினா அதுக்கு டிரைவர் பார்க்கணும், ஓட்டணும், டீசல் போடணும், பெட்ரோல் போடணும். இப்போ அந்த காரெல்லாம் கிடையாது. நான் ஏறினா இங்க வந்து இறங்கினா என்னை வரவேற்கைக்கு 10 கார் நிற்குது. எத்தனை கார் நிற்குது? 10 கார் இருக்கு. இப்போ சொல்லுங்க பிரதர், ஒரு கார் நல்லதா 10 கார் நல்லதா அப்படின்னு கேட்டேன். ஒரு கார் நல்லதா 10 காரு? இதுதான் விசுவாச வளர்ச்சியினுடைய ஒரு பார்வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கும் இல்லாததற்கும். இது எந்த ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். அவருடைய குடும்பத்தோட விபத்து, அது மகளை இறக்க கொடுக்கிறார். அதுக்கு பிறகு செய்த ஒரு பிரசங்கத்துல அவர் சொன்ன ஒரு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன பார்த்து பிஎம்டபிள்யூவா கார் வந்தது, பிஎம்டபிள்யூ கார் வாங்கி சொன்னாரு. நான் வாங்கல, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படியானால என் பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்து போச்சுன்னு சொன்ன. எல்லாரும் மறைச்சு பார்த்தாலும் பரவாயில்ல. இந்த சாட்சி நிறைய பேர் கேட்டிருக்கேன், நான் கற்றுக்கலாம் நம்புகிறேன். இது என்னது, இது என்னது, இது என்னதுன்னு கேட்டேன். கார் வேணா கர்த்தர் கொடுக்க போறாரு. பிஎம்டபிள்யூ என்ன, அதுக்கு மேல உள்ள காரையும் அவர் தருவார். அதுக்காக பிள்ளைய கொள்ளுவாரா? அப்படியா? ஆண்டவர் கொள்றதுக்கு வந்தாரா, காப்பாற்ற வந்தாரா? ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். இப்படி ஒரு சாட்சி. இது என்ன மயக்கம்? இது என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது கேட்கும் மக்கள், அப்போ ஆண்டவர் பேசுற கீழ்ப்படியா ஆண்டு இப்படி அடிப்பாரா? எப்படி எப்படியா? இது என்ன கொடுமையா இருக்கு. நம்ம தேவன் அடிப்பதற்காக வந்தார், அடிக்கிறதற்காக வந்தார். இல்ல இல்ல, அந்த காரம் அரவணைக்கிற காரம், ஒரு அள்ளி வச்சு இருக்கக்கூடாது. அலேலூயா. நம்ம கட்டி எழுப்புகிற ஒரு காரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து மனுஷனை கொன்றும். மனுஷன் செஞ்சோம் கொன்னே கூட, அவன் ஆவிக்கிற ரீதியை வளரவே மாட்டான். வளரவே, நான் வேணா இன்னைக்கு வேணா எத்தனை பத்திரத்துல வேணா கைது போட்டு தரேன், அவன் ஆவிக்கிற ரீதியை ஒண்ணு நினைச்ச மாட்டான். எப்போ வளருவான் தெரியுமா? எப்போ ஒண்ணு இல்லாம இருக்கும் அப்பதான் வளரும். தானையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சகோதரி பறைக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்போ வளருவான்? எப்போ வளருவான்? ஏன் தெரியுமா? நம்ம கூட இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற யாரோட கூட இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறாரா? இருக்காரா இல்லையா? அரே இல்லையா? பாட்டு பாடினா போறாது. ஆகாரின் கண்ணீரை கண்ட தெய்வன் பாட்டு பாடினா போறாது. கத்தருக்கு சோத்திரம். என்ன கண்மலையை பிறந்து தண்ணீரை கொடுக்கிற தேவன் சொன்னா போதாது. அது எப்ப வரும்? தாகம் உண்மையில வந்தா தானே தெரியும். 10 கேனை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டு கத்த தாகத்தை தீர்ப்போம் பொய்யா பாட்டு பாடுறா இருக்கு பாத்துக்கோங்க. ஆமே ஆமே சொல்லுங்க. தயவுசெய்து கன்வென்ஷன்லாம் கூப்பிட்டாரு ஒரு அல்லையா சொல்ல பாருங்க. அலையா கத்தருக்கு சோத்திரம். கூப்பிட்டீங்கன்னா இப்பதான் வரும். அப்புறம் அங்க உள்ள விசுவாசிகள் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. கத்தனால ஒரு அல்லையா சொல்ல பாருங்க. அலையா எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உண்மை அதுதான். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சிங்க இதுதான் இருக்குது. எதுல இருக்குது? எப்போ ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, கிறிஸ்துவை மட்டும் முற்றிலுமாக நம்பி இருக்கிறானோ, அந்த வாழ்க்கை தான் என்ன செய்வான்? வளரும். அவன் தான் ஆவிக்கு ரீதியா என்ன செய்வான்? அவன் இருக்கிறத பத்தி கவலைப்படுறதே இல்லை. இருக்கிறத பத்தி கவலைப்படுகிறதே இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கத்தருக்கு சோதரம். உங்க செமினார்லாம் ஆயத்தப்படுத்தியாச்சு. பாய்க்கு எழுந்திருந்து நினைக்கியா? எழுந்திருந்து நினைக்கியா? இருக்கிறத கொண்டு சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், இருக்கிறத கொண்டு பிரிண்ட் போட்டேன். நீ எழுந்திருக்கோம். என் பேட்ஸ் எடுத்து பாருங்க, அது பைசா கிடையாது. ஒரு அல்லையா சொல்லுங்க. அரேயா கத்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சந்தோஷம், ஆண்டவர் போஷிக்கிறது. அரேயா கண்மலையை திறக்கிற தேவனுக்கு கடினப்பட்ட இருதயங்களையும் திறந்து கொடுக்க செய்ய வல்லமையுள்ள தேவன். இதுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு புலம்பல் பண்ணிக்கிட்டு, இதுக்கு போய் உட்கார்ந்துட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி நான் ஆண்டவரை என்ன செய்ய போறேன்? பட்டினி போராட்டம் நடத்தி அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன், அவருடைய கையை முறிக்க போகிறேன், வளைக்க போகிறேன். இந்த ஜெபத்தெல்லாம் விட்டுருங்க. ஆமே என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? கையை வளைக்கிற ஜெபம், கையை முறிக்கிற ஜெபம். என்ன ஜெபம்? ஐயா யாரையா தரமாட்டியா? யாரையா தரமாட்டியா? அது கையை முறிக்கிறது. அது என்ன ஜெபம்? உபவாசம் அதுக்குல உபவாசம் வை தெரியுமா? கர்த்தரோடு மகிழ்ந்து இருப்பது. ஒரு அல்லையா சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தரோடு சந்தோஷமா இருப்பது, அதுக்குதான் கொடுக்கப்பட்ட ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள வளரவுள்ளா இருக்கும். எப்படி இருக்கிறோம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னொன்று உலக கவலை. அது மட்டும் பிடிச்சிடறேன். அப்ப அந்த ஒரு டாபிக் பிடிச்ச மாதிரி உலக கவலை. உலகத்துல எதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்க? எதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்க? அதிகமா கவலைப்படும் எதிர்காலம். என்னது? எதிர்காலம். எதை பத்தி கவலைப்படுறாங்க? எதிர்காலம். நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? நாளைக்கு என்ன செய்ய போறியா? நாளைக்கு என்ன செய்ய போற? நீங்க சொல்லுங்களா. இப்ப சொல்லுங்க, நாளைக்கு என்ன செய்ய போறியா? ஒரு நாள் பிறப்பிக்கப்படுறத நீ அறிய மாட்டாயே. ஒரு நாள் பிறக்கிறது நீ என்ன செய்ய மாட்ட? அறிய மாட்டாயே. நாளை தினம் உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத உனக்கு வந்து இன்னைக்கே உட்காந்து ஒரு நாள் பிறப்பிச்சோம் உனக்கு இல்லை. பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு இருக்கும், 75 வயசு இருக்கும். அப்போ நாங்க பொதுவாக போன இந்த பாட்டி மேலே பார்த்தா கொஞ்சம் நல்லாவே சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். பாவனை போற காலத்து அப்பமா சந்தோஷமா போட்டோம், என்ன கவலையோட இருக்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுவான். கொஞ்சம் சந்தோஷமாயி பேசி அவன் சந்தோஷப்படுத்துறது பழக்கம். அப்ப அங்க போய் உட்காந்துட்டு பாட்டி அப்படி பக்கத்துல உட்காந்துட்டேன். திண்ணையில உட்காந்துக்கிட்டு, பாட்டி எதுக்காக பாட்டி ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். பாட்டி சொல்லிச்சு, ஐயா எனக்கு ஒரு பேத்தி இருக்கா பார்த்துக்கோங்க. சரி, என்ன செய்யறா? இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறத பார்க்கணும் பார்த்துவாங்க. என்ன இதே இப்போ வந்து இழுத்துட்டு இருக்கேன். யாரை பார்க்கணுமா? யாரை பார்க்கணுமா? பேத்தி கல்யாணம் முடிஞ்சு அவன் பிள்ளை பிறக்கிறத என்ன செய்யணுமா? என்ன ஆசை பாருங்க. இப்படியே கவலைப்பட்டு வாழ்நாள் முடிச்சு சாகிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது? சாகிற வரை இந்த இரும்பு பெட்டி சாகி இடுப்புலயே வச்சுட்டு சாகிறப்போ அம்மா மாதிரிலாம் இருக்கான். உலக கவலை, உலக கவலை. என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க?
உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, உங்களால் என்ன செய்ய, யாருக்கா ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்க. உங்களால் ஏதாவது செய்ய முடியுமான்னு முதல்ல சொல்லுங்க. முடியாத ஒண்ணுக்கு ஏன் கவலைப்படுங்க? முடியாத ஒண்ணுக்கு எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? கேள்வியாதான். எதுவும் முடியல, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. கருப்பை வெள்ளையாக்கவும் முடியாது, சரியா? வெள்ளையை கருப்பாக்கவும் முடியாது. சரி, உங்களுக்கு ஒரு தலைமுடியாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஈஸியா சொல்ல பானா போகுது அப்படிமா, அப்படின்னா பிரச்சனை அவன் பானா போட்டி போட்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, இஸ் கிவிங் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஹேர். இந்த முடிக்கு அவர் கொடுத்துருக்க மரியாதை வேற. அவர் சொல்றாரு, அவன் தலைமுடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கேன், ஒரு முடி கூட என் அனுமதி நமக்கு என்ன செய்யாது. இதோட வேற என்ன வேணும்? இதுக்கு மேல வேற ஏதாவது வாக்குத்தத்தம் வேணுமா சொல்லுங்க ஐயா? வேணுமா? வேற எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல கவலைப்பட்டு 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 நாள்தோறும் தேய்ந்து கொண்டே போகிறார். சரீரமும் தேயுது, ஆவியும் தேயுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எங்களை போல நாங்கள் புஷ்டியும் பசுமையுமாக இருக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதாவது இந்த மூணு ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிபூர்ணத்தை நோக்கி போகிறத தடை செய்துவிடும். ஒன்று, உணர்வில்லாத இருதயம். உணர்வில்லாத இருதயம். ரெண்டு, உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்து ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் பாட்டு பாடினா போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, கண்மலையை பறந்து தண்ணீரை கொடுக்கிற தேவன் சொன்னா போதாது. அது எப்போ வரும்? தாகம் உண்மையில வந்தா தானே தெரியும். 10 கேனை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டு கர்த்தர் தாகத்தை தீர்ப்பான்னு பொய்யா பாட்டு பாடுனா இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆமா, எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உண்மை அதுதான். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சிங்க எதுல தான் இருக்குது? எதுல இருக்குது? எப்போ ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, கிறிஸ்துவை மட்டும் முற்றிலுமாக நம்பி இருக்கிறானோ, அந்த வாழ்க்கை தான் என்ன செய்யும்? வளரும். அவன் தான் ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்வான்? அவன் இருக்கிறத பற்றி கவலைப்படுறதே இல்லை. இருக்கிறத பற்றி கவலைப்படுகிறதே இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க செமினார்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சு என் பாய்ட்டில் எழுந்துருக்கு நினைக்கியா? சொல்லுங்க, எழுந்துருக்கு நினைக்கியா? இருக்கிறத கொண்டு சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், இருக்கிறத கொண்டு பிரிண்ட் போட்டேன். நீ எவ்வளோ இருந்திருக்கோம்? என் பேட்ஸை எடுத்து பாருங்க, அது பைசாவே கிடையாது. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக்கு சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சந்தோஷம், ஆண்டவர் போஷிக்கிறவர். அல்லேலூயா. கண்மலையை திறக்கிற தேவனுக்கு கடினப்பட்ட இருதயங்களையும் திறந்து கொடுக்க செய்ய வல்லமையுள்ள தேவன். இதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு புலம்பல் பண்ணிக்கிட்டு, இதுக்கு போய் உட்காந்துட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி நான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறேன், பட்டினி போராட்டம் நடத்தி அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள போகிறேன், அவருடைய கையை முறிக்க போகிறேன், வளைக்க போகிறேன், இந்த ஜபத்தெல்லாம் விட்டுருங்க. ஆமே, என்ன ஜபம்? என்ன ஜபம்? கையை வளைக்கிற ஜபம், கையை முறிக்கிற ஜபம். என்ன ஜபம்? ஐயா யாரையா தரமாட்டியா? ஏய், தாரையா தரமாட்டியா? அது கையை முறிக்கிறது. அது என்ன ஜபம்? உபவாசம். அதுக்கு இல்லை, உபவாசம் வை தெரியுமா? கர்த்தரோடு மகிழ்ந்திருப்பதற்கு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரோடு சந்தோஷமா இருப்பதுக்கு, அதுக்கு தான் கொடுக்கப்பட்ட ஜபம். அல்லேலூயா. கர்த்தனால நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள வளரவுள்ளா இருக்கும். எப்படி இருக்கிறோம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னொன்று உலக கவலை. அது மட்டும் பிடிச்சிடறேன். என்ன அப்போ அந்த ஒரு டாபிக் பிடிச்ச மாதிரி, உலக கவலை. உலகத்தில் எதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்க? எதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்க? அதிகமாக கவலைப்படும் எதிர்காலம். என்னது? எதிர்காலம். எதை குறித்து கவலைப்படுறாங்க? எதிர்காலம். நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? நாளைக்கு என்ன செய்ய போறியா? நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, நாளைக்கு என்ன செய்ய போறியா? ஒரு நாள் பிறப்பிக்கப்படுறத நீ அறிய மாட்டாயே. ஒரு நாள் பிறக்கிறத நீ என்ன செய்ய மாட்டாய்? அறிய மாட்டாயே. நாளை தினம் உனக்கு தெரியுமா? தெரியாதே. தெரியாத ஒன்று உட்காந்து இன்னைக்கே உட்காந்துட்டு ஒரு நாள் வர்றதுக்கு சோமனை போயிருந்தேன். பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு இருக்கும், 75 வயசு இருக்கும். அப்போ நாங்கள் பொதுவாக போன அந்த பாட்டி மேலே பார்த்தா கொஞ்சம் நல்லாவே சிரிச்சுக்கிட்டே பேசுவோம்.
பாவம் என்ன போகிற காலத்து அப்பமா சந்தோஷமாக போட்டோம், என்ன கவலையோடு இருக்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், கொஞ்சம் சந்தோஷமாக பேசி அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது பழக்கம். அப்போ அங்கே போய் உட்காந்துட்டு பாட்டி அப்படின்னு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டேன், திண்ணையில் உட்காந்துக்கிட்டு, பாட்டி எதுக்காக பாட்டி உங்களுக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். இந்த பாட்டி சொல்லிச்சு, ஐயா எனக்கு ஒரு பேத்தி இருக்கா பார்த்துக்கோங்க. சரி, என்ன செய்யறா, இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறத பார்க்கணும் பார்த்துப்பாங்க. என்னதான் இதே இப்போ வந்து இழுத்துட்டு இருக்கு. யாரை பார்க்கணுமா, யாரை பார்க்கணுமா, பேத்தி கல்யாணம் முடிஞ்சு அவன் பிள்ளை பிறக்கிறத என்ன செய்யணுமா, என்ன ஆசை பாருங்க. இப்படியே கவலைப்பட்டு வாழ்நாள் முழுசும் சாகிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சாகிற வரை இந்த இரும்பு பெட்டி சாகி இடுப்புக்குள்ளே வச்சுட்டு சாகிறப்போ அம்மா மாதிரிலாம் இருக்கான். உலக கவலை, உலக கவலை. என்ன செய்ய போறிய சொல்லுங்க, உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்களால் என்ன செய்ய, யாருக்கா ஏதாவது செய்ய முடியும்னா சொல்லுங்க. உங்களால் ஏதாவது செய்ய முடியுமான்னு முதல்ல சொல்லுங்க. முடியாத ஒண்ணுக்கு ஏன் கவலைப்படுங்க, முடியாத ஒண்ணுக்கு எதற்காக கவலைப்படுகிறீர்கள், கேள்வி அதான். எதுவும் முடியலை, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கற்பை வெள்ளையாக்கவும் முடியாது, சரியா, வெள்ளையை கற்பாக்கவும் முடியாது. சரி, உங்களுக்கு ஒரு தலைமுடியாவது உங்களுக்கு தெரியுமா, தெரியுமா, ஈஸியாக சொல்லணும், போனா போகுது அப்படிமா, அப்படிதானே என்ன சொல்லணும், பிரச்சனை அவன் போனா போயிட்டு போட்டா அப்படிமா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ் கிவிங் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஹேர். இந்த முடிக்கு அவர் கொடுத்துருக்க மரியாதை வேற. அவர் சொல்றாரு, அவன் தலைமுடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கேன், ஒரு முடி கூட என் அனுமதி இல்லாமல் கீழே என்ன செய்யாது. இதோட வேற என்ன வேணும், இதுக்கு மேலே வேற ஏதாவது வாக்குத்தத்தம் வேணுமா சொல்லுங்க ஐயா, வேணுமா, வேற எதுக்கு கவலைப்படுறீங்க. நீங்கள் நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாமல் போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் கவலைப்பட்டு 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 நாள்தோறும் தேய்ந்து கொண்டே போகிறார். சரீரமும் தேயுது, ஆவியும் தேயுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களை போல நாங்கள் புஷ்டியும் பசுமையுமாக இருக்கிறோம். மாமே நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல. அதாவது இந்த மூணு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிபூர்ணத்தை நோக்கி போகிறத தடை செய்துவிடும். ஒன்று, உணர்வில்லாத இருதயம், உணர்வில்லாத இருதயம். ரெண்டு, சொல்லுங்க, கற்பாறையில் வைக்கப்பட்ட விதை, உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த